ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம். ஓஎம்ஆர் ஷீட்டு சின்ன மாற்றங்களை செஞ்சு புதிய ஓஎம்ஆர் ஷீட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வு எழுதுறவங்களுக்கு புதுசாக எழுதுறவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து நம்ம இந்த டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கிற தகவலை வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்க விட்டுருக்க ஓஎம்ஆர் ஷீட்டை இப்போ பார்க்க போகிறோம். பக்கம் 1 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் விடைத்தாள். அது வந்து கரும்பு நிற மையுடைய பந்துமணி பேனா மட்டும் தான் பயன்படுத்தணும். வேறு எந்த ஒரு பேனா மையும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட்டு இல்லை வந்து வரிசையன் உங்களுடைய வரிசையன் எழுதணும். அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட்டுங்கும் போது என்ன வரும்னா, உங்களுடைய பேர் வந்து கேப்ஸ் லெட்டரில் எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் நம்பர், உங்களுடைய கால் டிக்கெட் இருக்கிற உங்களுடைய ரிசிப்ட் நம்பர் எழுதணும். சப்ஜெக்ட், நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேம் எழுதணும். சென்டர், எந்த சென்டர் எழுதுறீங்களோ அந்த சென்டர் நேம் எழுதணும். வென்யூங்கும் போது என்ன வரும்னா, எத்தனை மணி டு எத்தனை மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது அதை எழுதுவோம். டேட் அண்ட் சென்ஷன் என்னென்னா, டேட் எந்த தேதி எழுதுகிறோம், காலையில் செக்ஷன் எழுதுகிறோமா அல்லது சாயந்தரம் மதிய செக்ஷன் எழுதுகிறோமா அந்த டீட்டெயில் நம்ம எழுதுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வினாத்தாள் தொகுப்பு எண், அந்த வினாத்தாள் தொகுப்பு வந்து எப்படி நெப்புங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். கொஸ்டின் புக்லெட் நம்பரை வந்து எப்படி நெப்பலாங்கிறத பார்க்க போகிறோம். தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் வந்து அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணினை கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவினால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முந்தி வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து 8 டிஜிட் நம்பராக இருக்கும். இப்போ வந்து அதை 4 டிஜிட் ஆக்கிட்டாங்க. அந்த 4 டிஜிட்டே வந்து 1 2 3 4 4 நம்பருக்குள்ளே தான் அந்த டிஜிட் நம்பரே கொடுக்காங்க. இப்போ வந்து அதை நான் ஒரு பர்டிகுலராக ஒரு நம்பரை குறித்து காட்டியிருக்கேன். 3 கொடுத்து 3 நேரம் சேட பண்ணி காட்டியிருக்கேன். 2 கொடுத்து 2 நேரம் சேட பண்ணி காட்டியிருக்கேன். 1 கொடுத்து 1 நேரம் சேட பண்ணி காட்டியிருக்கேன். 4 கொடுத்து 4 சேட பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இந்த இடத்த சேட கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த விடைத்தாள் வந்து உங்களுக்கு திருத்தவே மாட்டாங்க. அதை தவிர கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேட்டருங்கிறது அரை கண்காணிப்பாளர் இருக்காங்களா, அவங்க நெப்ப வேண்டிய இடம் இந்த பார்ட் இது. இப்போ இந்த கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர் அவைலபிள் இந்த ஸ்பேஸ், அவங்க வந்து கேண்டிடேட் வந்து எந்த இடத்துல கையெழுத்து போடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கையெழுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு அவங்க செக் பண்ணி அவங்க கரெக்டாக கையெழுத்து போட்டிருந்தா எஸ் கொடுப்பாங்க. இல்லை அவங்க கரெக்டாக போடலைன்னா அதுக்கு நோ கொடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ் அவைலபிள் இன் த பேஸ் ப்ரொவைடர், அதாவது எக்ஸாம் எழுதுகிறாங்களே தேர்வாளர்கள் வந்து அவங்களுடைய எழுதுகை பெருவிரல் ரேகை வந்து பதிக்கணும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல அவங்க கரெக்டாக பதிச்சிருந்தாங்கன்னா எஸ் கொடுப்பாங்க, கரெக்டாக பதிக்கலைன்னா நோ கொடுப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணுறது வந்து கண்காணிப்பாளருடைய வேலை. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்வுடைய உறுதிமொழிகள், அதாவது இந்த பின்னால் வந்து 2ஆம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு அறிவுரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அறிவுரையெல்லாம் படிச்சுட்டு நான் சரியாக அதை அறிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிற சான்றாக நம்ம இந்த இடத்துல கையெழுத்து போடணும். அதாவது ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் 2 உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன், மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் ஏன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா கையெழுத்து போடணும். அது கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட இந்த இடத்துல வந்து கையெழுத்து போடணும். இதை வந்து தேர்வு கையெழுத்து போட்டால் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் அந்த விடைத்தாள் வந்து செல்லாதாக்கிடுவாங்க. அதாவது அந்த விடைத்தாள் அவங்க வந்து எதிர்த்தவே மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டு. இல்லை பார்த்து 1 கருமிட மையுடைய பந்துமுறை பேனா மட்டும் பயன்படுத்தணும். இது 2 வினாக்களுக்கும் தவறான விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏ ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னா ஏ சேட பண்ணால் போதும், பி ஆப்ஷன் தெரியும்னா பிஏ மட்டும் சேட பண்ணணும், சி ஆப்ஷன் தான் ரைட்டாக இருந்துச்சுன்னா சி ஆப்ஷன் மட்டும் சேட பண்ணணும், டி ஆப்ஷன் ரைட்டுனா டி ஆப்ஷன் சேட பண்ணுவீங்க. அப்புறம் விடை உங்களுக்கு விடை தெரியவில்லைன்னா இ ஆப்ஷன் தான் சேட பண்ணணும். முந்தி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இப்போ வந்து முடிந்தவரை இ ஆப்ஷன் வந்து நீங்கள் சேட பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் குறிச்சிங்க, ஏபிசிடியில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் குறித்தாலும் உங்களுக்கு சரியாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இங்கே 4வது பையன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா, அப்போ 200 வினாக்களுக்குரிய ஆன்சர் நீங்கள் சரியாக ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ணிட்டீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லை சில கொஸ்டின் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா இல்லையே கொடுங்க. இப்போ இல்லைங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எத்தனை நம்பர் கொஸ்டினுங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணணும். அதை இல்லை எண்ணி கருமையாக்கப்படாத வினாக்கள் எண்ணி மொத்த எண்ணிக்கை எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கட்டத்தில் வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலையோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ வந்து முந்தி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 61 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, இப்போ ஏ சீரீஸில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஏ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை நோட் பண்ணி எழுதணும், டோட்டல் எழுதணும். அதில் பி எத்தனை மார்க் பண்ணியிருக்கீங்க டோட்டல் எழுதணும், சி எத்தனை மார்க் பண்ணிக்கிங்க டோட்டல் பண்ணி எழுதணும், டி எத்தனை மார்க் பண்ணிங்க டோட்டல் பண்ணி எழுதணும், இ எத்தனை மார்க் பண்ணிங்க டோட்டல் பண்ணி எழுதி மொத்தம் எத்தனைங்கிறத கால்குலேட் பண்ணி ஏபிசியில் மார்க் பண்ணி கூட்டி இது 0 வருதா, மேலே இருந்து கூட்டின 0 வருதா, கீழே இருந்து கூட்டின 0 வருதான்னு கேள்வி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப டேட் ஆச்சு. இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடது கை பெருவிரல் ரேகை பதியலேன்னு வச்சுக்கோங்களேன், தேர்வு பெறுற மொத்த மதிப்பிலிருந்து அரை மதிப்பெண் வந்து குறைக்கிறாங்க. அதனால் இடது கை பெருரேகை வந்து நல்லா பதிகிற மாதிரி இந்த இடத்துல கை நாட்டு வைங்க. அடுத்து தேர்வுடைய இடது கை பெருவிரல் ரேகை மட்டும், அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல ஒரு கட்டைனாக்கா அந்த வட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகையை வந்து பதிக்கணும் அந்த இடத்துல.
அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்வுக்குரிய அறிவுரையை பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 2ல் வந்து தேர்வுக்கான அறிவுரையை கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது. அந்த ஓஎம்ஆரில் இருக்கிற அந்த தட குறியீட்டை வந்து எக்காரணம் கொண்டு கிழிக்கவோ அல்லது எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் விடைக்கான வட்டத்தை கடுமையாக்குது. நமக்கு சரியான விடை உங்களுக்கு தெரியும்னா அதை எப்படி வட்டம் சேதப்படணும் பாருங்கள். அது ஃபுல்லாக அந்த கட்டத்தை ஃபுல்லாமே கருமை நிற மையால் அடிச்சிடணும். நீங்கள் அப்படி விடாமல் டிக்கு பெரு தப்பு புள்ளி அல்லது வட்டம் அதாவது 1க்கு 2 கொஸ்டின் மார்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு செல்லாதாக்கிடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ்கொண்ட காரணங்களாக ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாதாக்கப்படும். என்னென்ன காரணங்களாவது ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கருமை நிற மையுடைய பந்துமணி பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்தும் போது முந்தைய காலத்தில் வந்து பிளாக் பேனும் எழுதுவாங்க, ப்ளூ பேனும் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து கருமை நிற பந்துமணி பேனா மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பேனா தவிர வேறு எந்த கலர் பேனாவை யூஸ் பண்ணாலும் அந்த விடைத்தாள் வந்து உங்களுக்கு செல்லாதாக்கிடுவாங்க. அதுக்கு விடைத்தாள் வந்து திருத்தவே மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் அது குறியீடுகளை மேற்கொள்வது. நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து தேவையில்லாத குறிப்புகளோ குறியீடுகளோ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு திருத்த மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்க 1ல் அதற்குரிய இடத்தில் தேர்வோட கையொப்பமிட விலையினில் அது ஒரு இடத்துல வந்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போடலைனாலும் உங்களுடைய விடைத்தாளை வந்து திருத்த மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நமக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்கல் வேண்டும். அதாவது நமக்குரிய வினாத்தாள் நமக்குரிய புக்லெட் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட்டில் இருக்கிற 4 டிஜிட் நம்பர் நம்ம காட்டணும்ல, அந்த 4 டிஜிட் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணி அதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்புறம் 3னா 3க்கு நேரம் கரெக்டாக மார்க் பண்ணணும், 2ல் கரெக்டாக மார்க் பண்ணணும். அது நீங்கள் மாற்றி மார்க் பண்ணாலும் உங்களுடைய இந்த விடைத்தாள் வந்து திருத்த மாட்டாங்க. அடுத்து கீழ்காண ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வில் பெறும் மொத்த மதிப்பிலிருந்து 0.5 மதிப்பீடு குறைவு. எது இந்த இதுக்கு வந்து மார்க் வந்து குறைக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 காரணம் சொல்லியிருக்காங்க. விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தை கருமையாக்காது இருந்தால், அந்த விடைத்தாளில் வந்து ஏதாவது ஒரு வினாவுக்கு வந்து நீங்கள் விடையை அளிக்காமல் மார்க் பண்ணாமல் கருமையாக்காமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 மதிப்பெண் வந்து குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பக்கம் 1ல் வந்து இடது கை பெரு விரல் ரேகை பதிய வேண்டிய இடத்துல பதியணும். அது பதியலைனாலும் உங்களுக்கு 1/2 மதிப்பெண் வந்து குறைச்சிருவாங்க. அதுக்கடுத்து கீழே லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்காணிப்பாளரின் சான்று. அதாவது இன்வெஸ்டிகேட்டர் வராங்கல்ல, அரை கண்காணிப்பாளர் அவங்க வந்து என்னெல்லாம் செக் பண்ணணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க இதெல்லாம் செக் பண்ணி கடைசியாக கையெழுத்து போடணும். தேர்வுடைய புகைப்படம் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க போட வேண்டிய இடத்துல செக் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் தேர்வு கூட அனுமதி சீட்டு அவங்க அனுமதி சீட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் வினாத்தாள் தொகுப்பு வந்து கரெக்டாக அவங்க ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இடது கை பெருவிரல் ரேகை வந்து கரெக்டாக அந்த இடத்துல பதிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சரிபார்த்து கடைசியில் வந்து கண்காணிப்பு கையொப்பங்கிற இடத்துல வந்து அவங்க கையெழுத்து போடுவாங்க. அவ்வளோதான். ஓஎம்ஆர் ஷீட் எப்படி நெப்புங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.